ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணி விட்டேன் நான். ஃபினிஷ் கிளாஸ் எப்பா வண்டி தாரா வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம். அதோட வர எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. வந்துட்டோம். அண்ட் இங்கே இருக்கா பாருங்கள் தாரா. ஃபைனலி ஷீ இஸ் ஹியர். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் கைண்ட் ஆஃப் ரொம்ப லோவாகிட்டதுனால தான் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை. நிறையா யோசித்து தான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாட்டியுமே பார்த்திங்கன்னா எதனா கடனை வாங்கி போய் ரைட் பண்ணி எதனா ப்ரொமோஷன்ஸோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த கடனை பார்த்திங்கன்னா அடைச்சிடுறது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருந்தது. இந்த வாட்டி வேறு வழியே இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வச்சு கடன் வாங்கிட்டு தான் இந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்த்திங்கன்னா ஷிப்பிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஆன செலவுலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டிலே ஆனதுக்கப்புறமா இருந்தாலுமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்த செலவு அதுனால எல்லாமே மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டேன். மொத்தமாக சொல்லப்போனால் எஸ் நம்ம பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் பண்ண போகிறோம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங்னா எதுவும் இல்லை, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். க்ரௌட் ஃபண்டிங்னா வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஏன்னா நான் எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலான்றதுனால தான் இந்த ஒரு முடிவுக்கே வந்தேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன். இந்த ரைடை கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் என்னால் சத்தியமாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங்கே பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் டொனேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த காசை ரைடுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அது ஆக்சுவலாக இதை எப்படி பேசி எப்படி கேட்குறதுன்னு கூட எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா ரொம்ப அப்படியே லிட்டரலாக சொல்லப்போனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஃபுட்டு தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றேனே. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுமே எவ்வளோ வருது, நம்ம எங்கெங்கே எவ்வளோ செலவு பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ரைடு கம்ப்ளீட் ஆனவனவே பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன். ஓவர் த்ரூ அவுட் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா நான் இந்த க்ரௌட் ஃபண்டிங்குடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க போகிறேன். ஃபோன்பேயில் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே யூபிஐ ஐடியும் கொடுத்துருக்கேன், பேங்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியான வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் ஃபைனலி இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தாரா வந்துட்டா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணாங்க. நேற்று சரியான ஒரு சண்டை, ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணி விட்டேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தது. அதனால் நான் தனியாக வேறு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா தாரா வந்துட்டா கைஸ். உங்கள் பைக் வந்துருச்சு, கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்டா. குளிக்கல ஒன்றும் பண்ணல, டப்பு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஏதோ என் ஹார்ட் பீட்லாம் பார்த்தீங்கன்னா பட அடிச்சுக்குது இப்போ அப்படியே. இங்கேருந்து நம்மளுக்கு 1.5 மணி நேரம். ஓகே கைஸ், ட்ரெயினில் ஏறிட்டேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. இங்கேருந்து கிளாப்பம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீத்ரோ ஏர்போர்ட் பக்கத்தில் தான் எங்களுடைய ஃப்ரண்டியர் ஃபார்வர்டிங் இருக்குது. ஸோ அங்கே போகணும். ஃபினிஷ் கிளாஸ் எப்பா வண்டி தாரா வந்ததே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம். அதோட வர எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்தது என்னன்ட்டுன்னு. ஃபைனலி திப்புன்னு ஓடி வந்தேன் நான். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நான் தாராவில் டயர்லாம் மாற்றிட்டு சர்வீஸ்லாம் பண்ணி வச்சிட்டேன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டான ஷாக் அப்சர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ as soon as possible பார்த்தீங்கன்னா நம்ம டப்பு எல்லா வேலையுமே பண்ணணும். இதை காலையிலேயே சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ப்ரிப்பேராக இருந்திருப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல அறக்க எப்படியே ஏஞ்சி ஓடி வந்துட்டேன். அண்ட் இன்னும் ஒரு 1 hour நம்ம போய் தாராவை போய் பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல மக்களே, தாங்க முடியல. ஐயோ, வந்துட்டோம். அண்ட் இங்கே இருக்கா பாருங்கள் தாரா. ஃபைனலி ஷீ இஸ் ஹியர். ஃபைனலி பார்த்தீங்கன்னா தாரா யூகே லண்டன் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். சீரியஸ்லி சொல்லணும்னா பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. பக்காவாக பார்த்தீங்கன்னா செஞ்சிருச்சு. எங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டேமேஜும் இல்லை, எதுவும் இல்லை, விச் இஸ் கிரேட் ஆக்சுவலாக. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃப்ரண்டியர் ஃபார்வர்டிங் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா ஷேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் தாராவை. ஹோப்ஃபுல்லி பேட்டரி கனெக்டாக இருக்கான்னு மட்டும் நான் பார்த்துக்கிறேன்.
ஸோ கீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீ எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபியூலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூல் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக வந்து நின்றுட்டுருக்கு வண்டி. ஸோ இந்த ஃபியூல் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ஒரே ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 8 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டியை ஓட்டவே இல்லை. ஆனால் சிங்கிள் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஏகப்பட்ட வார்னிங் லைட்ஸு தாரால. அண்ட் பின்னாடி ஹோப்ஃபுல்லி இந்த பேக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாக் ஆகிருக்கா இல்லையா இது? ஓகே, ப்ராப்பராக லாக்கா. இப்போ வந்து நான் ரூமுக்கு தான் வந்து மேப் போட்டிருக்கேன். சீரியஸாக சொன்னோன்னா வந்து பேட்ரி டவுன் ஆகாமல் இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏகப்பட்ட வார்னிங்ஸ் காட்டுது. தாரா ஓட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுத்திருக்கோம்ல. ஷிட். ஃபியூல் மட்டும் வந்து நம்ம போய்ட்டு ரூம் போய்ட்டு எடுத்துகிட்டு மாற்றணும். லண்டன் ரோட்ஸில் தாரா போய்ட்டு நிறையா வந்து ரெடி பண்ணலாம். முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக மோசமாக இருக்குது டயர்ஸு. அதனால் வந்து நம்ம டயர்ஸை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். பின்னாடி வீல்லாம் அலாயுது அப்படியே. அப்பா செம்ம ஒரு ஹாப்பியாக இருக்குது கைஸ். செம்ம ஒரு ஹாப்பியாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணல போல இருக்குது. ஸோ அந்த சைடு யூஎஸ் இருக்கவங்க நம்ம அமெரிக்காக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கஸ்டம் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஃபார்ம் 8512 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா வந்து நம்ம அந்த ஒரு ஃபார்ம் வந்து பண்ணவும் சொல்லலை அங்கே இருக்க கஸ்டம்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணும்போது. அதனால் வந்து நம்மளும் பண்ணாமல் வந்து கிளம்பி வந்துட்டோம். இது நம்ம ஷிப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க தட் வந்து அந்த கஸ்டம்ஸ் ஃபார்ம் 8512 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் லைக் லாஸ்ட் மினிட் ஹெட்டேக்காக மாறிடுச்சு. அது கைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் பார்டர் வழியாக நம்ம கிராஸ் பண்ணோம்னா அமெரிக்காக்குள்ளே எந்த விதமான ஒரு கஸ்டம்ஸுமே நம்ம வந்து பண்ண தேவையில்லையா. பட் ஒன்ஸ் நம்ம அமெரிக்காலேருந்து நம்ம வந்து ஷிப் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த வந்து ஃபார்ம் 8512 அதெல்லாமே வந்து பண்ணணுமா. ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட தொல்லை வந்ததுனால செம்ம ஒரு டிலே ஆயிடுச்சு. அண்ட் சீரியஸாக சொல்லணும்னா வந்து இந்த ஃப்ரண்டியர் ஃபார்வர்டிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் வெல்கம் டு லண்டன் தாரா, வெல்கம் டு லண்டன். ஆஹா, ஆக்சுவலாக என் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் ஆர்வத்தில் கிளம்புன உடனே. ஓகே, 20 மைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டணும். ஸோ நல்லா மைல்ஸில் தான் இருக்குது தாராவும். நான் கூட கிலோமீட்டர்ஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராவில் டயர்ஸ் ரெண்டுமே மாற்றணும். டயர்ஸ் வாங்கி வச்சிட்டேன். இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றணும். ஜென்ரல் சர்வீசிங் பண்ணணும். ப்ளஸ் ஃப்ரண்ட் அந்த ஷாக் அப்சார்பர் இருக்குல்ல, நார்மலாக இந்த 2 ஷாக் அப்சார்பர் இல்லை, இங்கே நடுவில் ஒன்று வரும் ஒரு ஷாக் அப்சார்பர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாற்றணும். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி இந்தியாவிலேருந்தே வந்து யூஸ்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வருது அது. ஸோ மாற்றுறதுக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகும். இப்போ நம்ம போய் மாற்றணும் அப்படின்னும் போது வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம அது வந்து 100% பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி வந்து பேசி வச்சுட்டோம். நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. டிராஃபிக் ஹெவியான ஒரு டிராஃபிக்கு. வண்டி ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து எங்கேயுமே வந்து எதுவுமே கொஞ்சம் இதுவாக ஓட்ட முடியாது. அப்பா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு அப்புறமா தாராவை வந்து ஓட்டுறாங்க. ஸோ மை காட், லவ் யூ டி தல்லாக்குட்டி. வந்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. எல்லாருமே பார்ப்பாங்க ஃப்ரண்ட்டில் இந்தியா ஃப்ளாக் என்னடா பயங்கரமாக இருக்குன்னு. வண்டியை கழுவவே இல்லை. அதனால் வந்து நான் லாஸ்ட்டாக எப்படி விட்டு வந்தனோ அப்படியே தான் வண்டி இருக்குது. ஸோ வாட்டர் வாஷ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ பண்ணுவோம். ரைட் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி வந்து வாட்டர் வாஷ் நம்ம பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வேலை தாரா வந்த நேரமாக என்னன்னு தெரியல, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக. அண்ட் இங்கே பாருங்கள் போலீஸ்காரங்க எங்கேயும் நிப்பாட்டிடாதீங்களா, இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கல, எதுவும் எடுக்கல. அதெல்லாம் டயர்லாம் வந்து மோசமான கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்ட்ரிலலாம் வந்து என்னென்னா டயர்ஸ் அப் டு மார்க் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மீன்ஸ் அதுக்கு எதனா வந்து ஃபைன் போடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி ரோட்ஸ்லேருந்து நம்ம ஹைவே ஏறி இருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லண்டன்ஸில் ஹைவேஸ் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது.
ஸோ 50 mph இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டு. இதெல்லாம் ஒரே ஸ்டேட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 மைல் காட்டுது. இது வந்து ஏர்போர்ட், ஹீத்ரோ ஏர்போர்ட் போகிற ரூட்னு நினைக்கிறேன். அந்த சைடு போனோன்னா வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஷோரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே 5.8 மைல்ஸ் வந்து நம்ம இதே ரோட்லேயே போகணும். நம்ம அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வண்டியை ரெடி பண்ணுற வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி வேணால் ஓட்டிக்கலாம். கிரேடன் சிட்டி கிட்ட வந்துட்டோம். அப்போ ஓட்டு வரதுக்குள்ளே வந்து பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏதாவது வந்து டயர் கண்டிஷனும் சரியில்லை, சஸ்பென்ஷன் சரியில்லையா, அப்படி அலாயுது வண்டி இப்படி அப்படின்னு. அதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போனாலுமே பட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 1.3 மைல்ஸ் தான் இருக்குது. போயிட்டு எதுவுமே இல்லை, லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ஹோப் நான் கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். வரேன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவ்வளோதான் ஸ்டன் ஆயிடுறேன். ரீச் ஆகிட்டோம். எப்போ எங்கள் சைட் லாக்கெல்லாம் போட்டு நம்ம யூஎஸ்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சைட் லாக் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட் இந்த டேப்லாம் எடுத்துருவோம். என் தம்பி பாருங்கள், யூஎஸ் வந்து பேக் பண்ணி அனுப்புடா, நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்புடானா ஃபுல்லாக டேப்பை போட்டு அடித்து வச்சுருக்கிறான். ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டோம் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு, எடுத்துகிட்டு வரட்டுமா டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா 100 பவுண்ட்ஸாக டயர் மாற்றணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரு 50 பவுண்டு போல் இருக்குது ஒரு டயருக்கு. நம்ம ஊர் காசுக்கு 11,000 ரூபா வெறும் டயரை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு. வாட் எவர் இட் இஸ், என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இங்கே வந்து கடைக்கு வந்த டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சஸ்பென்ஷன் சரியில்லை. இந்த கடைக்கு வந்து நம்ம இங்கே அலெக்சாண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டயர் மாத்திரம் படுவா. இப்போ சிரிக்கிறாங்க தவிர. தேங்க்யூ. ஒரு 10 பவுண்டு வந்து கம்மி பண்ணுறாங்க, கம்மி பண்ண மாட்டேன்ட்டான். பட்டு இது வரைக்கும் பாருங்கள், இங்கே வந்து உள்ள ஏஜ் தான் வந்து பண்ண போகிறாங்க. இன்ஜின் ஆயிலெலாம் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த கடையிலலாம் பாருங்கள். அந்த இன்னொரு கடையில் வந்து 110 சொன்னாங்க. ஸோ 100 சொன்னாங்க. இவன் வந்து 110 அப்படின்னா 120ன்னா சரி 100 ரூபாய் நீ பண்ணித்தாடா, நான் 100 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னா 10 ரூபா கம்மி பண்ணிட்டு 10 ரூபா அதுக்கு கீழே கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். நான் பேசுறது எல்லாமே இந்த ஊர் காசுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் 100 ரூபாவான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படிங்க ஹெல்மெட்ஸ் தவிர வேறு எதுவும் இல்லை போல இருக்கீங்க. ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று. நம்ம வந்து இந்த செயின் லாக் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஆனால் வந்து இது ரொம்ப ஹெவி, இது வெயிட்டு செம்ம வெயிட் அதிகம் இது. அதனால் வந்து டிஸ்க் லாக் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். தாரா ஊரில் ஏற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்க டயர்ஸு, நாக்கி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. 40,000 ரூபா வந்துச்சு. இந்த 45,000 ரூபா கிட்ட வந்துச்சு இந்த டயர்ஸ் மட்டும். உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து டெலிவரி வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி இருக்குது, உடன் பாக்ஸ்லாம் வச்சு வச்சுருக்காங்க எவ்வளோ அந்த ஸ்கூட்டியில். ஸோ அதுலேயும் பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பாக்ஸ் தான். இது மட்டும் தான் பிளாஸ்டிக். ஆனால் பயங்கரமாக ஏமாத்துறாங்க கைஸ். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கராஜ் வச்சுருக்கோன்றனால நம்மளுக்கு தெரியுது நல்லாவே. செம்மையாக ஏமாத்துறாங்க வரவங்க. ஓகே கைஸ், வந்து வண்டியை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, பண்ணிட்டாங்க. அண்டு அக்கௌண்ட் பேலன்ஸையும் காலி பண்ணி விட்டாங்க. 15,000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாய் இருக்குது. 120 பவுண்டு வண்டியை கழுவி இதை வருங்க. அண்டு என் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிரிப்பீங்க நீங்களாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். பட்டு என்னென்னா நம்மளை பற்றி நினச்சிட்ருக்கவங்க எல்லாருமே வந்து இவன் ரொம்ப பணக்காரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினச்சிட்ருக்காங்களா. இந்தாங்க
இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய பேலன்ஸு. அக்கௌண்ட்டில் வந்து வெறும் 5000 ரூபா வச்சுக்கிட்டு நான் வேர்ல்டு லாஸ்ட் லெக்கில் வந்து உட்காந்துருக்கேன். இதுவும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிடுவோம். அண்டு உங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய க்ரௌட் ஃபண்டிங்கில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணுங்க guys, போதும். அண்ட் என் மேலே நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள். தட் இவன் வந்து இந்த காசை வந்து ரைடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரைடு கண்டென்ட் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கடனை வாங்கியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைடை பண்ணியிருக்கேன். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். பட் எந்த வாட்டி நான் இந்த ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டதில்லை. பட் இந்த வாட்டி உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like today's video. As usual, just eat, sleep, ride and repeat that. Again, சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. தாரா வந்து ஒரு வழியாக ஃபைனலாக வந்துருச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி. டக்கு நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். யூகேயில் வந்து என்னால் மீட்டப் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு.